தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இப்ப வந்துட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். சைனாவுடைய ஆதரவு ஈரானுக்கு இருக்குதா அப்படிங்கறதா ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா ரஷ்யா வந்து கொடுப்பாங்களான்னு யோசிச்சாலும் ரஷ்யாலேயே போர் இருக்குதுங்கிறதுனால ரஷ்யா கொடுக்க மாட்டாங்க, சைனா தான் சும்மா இருக்கிறாங்க, அதனால அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விதான் பலரும் கேட்டுக்கொண்டே இருக்கோம். சைனா இன்னைக்கு அதை வெளிப்படையாகவே வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை அமெரிக்கா உக்ரைனுக்கு பண்ணாங்க, அதே வேலையை இப்ப சைனா ஈரானுக்கு பண்றாங்க. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அப்படியே வரலாறு திரும்பி இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து செஞ்சுட்டு இருந்த விஷயத்த இப்ப வந்து பார்த்தா சைனா பண்ண ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா நேத்து இப்பெல்லாம் இந்த 3 நாள் இருக்கு பாருங்க. இந்த 3 நாள் என்ன பண்றாங்க, அபிஷியலாவே வந்து என்ன பண்றாங்க, சைனாவுடைய ஊடகத்தின் மூலமாகவே என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுடைய நிலையங்கள், அந்த நிலையங்கள்ல எந்தெந்த வாகனங்கள் இருக்குது, விமானங்கள் எங்க இருக்குது, ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இவங்க எங்கிருந்து வந்து தகவலை சேகரிக்கிறாங்க, அவங்களுடைய ரேடார் சிஸ்டம் எங்க இருக்கு, அவங்களுடைய இந்த தகவல் சேகரிக்கக்கூடிய உளவு விமானங்கள் எங்க பறக்குதுன்னு சொல்லிட்டு தகவலை என்ன பண்றாங்கன்னா அபிஷியலாவே அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க சைனா. இவங்க வந்து நேத்து அப்லோட் பண்ணா இன்னைக்கு அந்த இடத்துல ஈரான் தாக்குது, இன்னைக்கு அப்லோட் பண்ணா நாளைக்கு அந்த இடத்துல ஈரான் தாக்குது. இது இப்ப 3 நாளா நடந்துட்டு இருக்கு. முதல் நாள்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த போர் கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை கொண்டு போய் ஒளிச்சு வச்ச மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கடல் வந்து அவ்வளவு பரப்புல இருக்கும், அப்படிலாம் ஈஸியாலாம் வந்து கடல்ல வந்து இருக்கக்கூடிய கப்பலை கண்டுபிடிச்சிட முடியாது. அவ்வளவு பெரிய கடல்ல கப்பலை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதல் தடவை வந்து யுஎஸ் ஆப்ரஹாம் லிங்கனை காட்டி கொடுத்ததே யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா தான் என்ன பண்ணாங்கன்னா இது இந்த இடத்துல நிக்குது அப்படிங்கறத வந்து என்ன பண்ணாங்க, காமிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சு கொடுத்து அடுத்த நாளே என்ன ஆச்சுன்னா யுஎஸ் ஆப்ரஹாம் லிங்கனை வந்து அடிச்சாங்க ஈரான். இப்ப அடிச்சதுக்கு பிறகு 24 மணி நேரமா ஆப்ரஹாம் லிங்கன் என்ன ஆயிடுச்சு, எங்க போச்சுன்னே தெரியல, காணாம போயிடுச்சு. எதுக்கான ரிப்பேர் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. அடி வாங்கினது வந்து உண்மைதான், ஆனா மறுத்துக்கிட்டே இருந்தாங்க அமெரிக்கா. இல்ல நாங்க அடியெல்லாம் வாங்கல, எதிர்க்கு வந்து ஏவுகணை போட்டு நாங்க தடுத்துட்டோம்டாங்க. அப்படி தடுத்திருந்தாங்கன்னா இவங்க எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க அமெரிக்காவுக்கு. அதனால வந்து கண்டிப்பா ஈரான் வந்து சொல்றாங்க எங்களுக்கு வந்து இமேஜ் கிடைச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அந்த இமேஜ் கூட யார் கொடுத்திருப்பான்னு பார்த்தா சைனா தான் கொடுத்திருப்பாங்க. அதனால வந்து அடியை வாங்கிட்டு போய் ஆப்ரஹாம் லிங்கனை எடுத்துட்டு போனாங்களா. கையோட முந்தானத்தை என்ன பண்ணிருந்தாங்கன்னா மறுபடியும் வந்து சைனா வந்து எந்தெந்த நிலையத்துல எங்கெங்க வந்து போர் விமானங்களோட ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு காமிச்சாங்க. ஒரு 12 மணி நேரத்திலேயே ஈரான் அட்டாக் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் என்ன பண்ணியிருந்தாங்க, அடுத்தது வந்து பார்த்தா அவங்களுடைய ரேடார் சிஸ்டம், அதுக்கப்புறம் உளவு தகவல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய இப்ப அந்த தரைப்படை வந்து அனுப்புறதுக்காக ரெடியா இருக்காங்க பாருங்க, எர்பில்ல இருந்து, அதாவது இந்த குர்தீஸ் பகுதியில இருந்து, அதை பத்தியான விஷயங்கள் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் இப்ப அடுத்தடுத்து சைனா என்ன பண்றாங்க, வெளிப்படையாக வெளியிட்டுட்டே வராங்க. அதை பார்த்து என்ன பண்றாங்க, ஈரான் அட்டாக் பண்றாங்க. அப்ப வந்து சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரடியாக களமிறங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தகவலை கொடுக்கறதுக்காக களமிறங்கி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, பப்ளிக்கா தான் வெளியிடுறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும் சைனாவின்னு கேட்டா, அமெரிக்கா இதே வேலையதான் உக்ரைனுக்கு பண்ணுச்சு. ரஷ்யாவுடைய நிலையங்கள், ஆயுதங்கள் மாத்தக்கூடிய இடங்கள், ஆயுத குடோன்கள், அவங்க எந்த இடத்துக்குலாம் அடுத்தது தாக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா 2 வருஷமாவே இந்த வேலையதான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஊடகத்துல போட்டு விட்டுருவாங்க. அவங்க வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அமெரிக்கா. அப்படி வந்து ரிலீஸ் பண்றதுனால ஒரு நாடு இன்னொரு நாட்டுல வந்து ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நட்பு இருந்தா சொல்லலாம், நீ எங்களுடைய தகவலை மத்தவங்களுக்கு கொடுக்காத, வெளிப்படையா சொல்லாதேன்னு சொல்லாமோ தவிர மத்தபடி நட்பு இல்லாட்டினா நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. இப்ப நம்ம நாடு இருக்குது, பக்கத்து நாட்டுடைய தகவலை நம்ம இங்கிருந்து உளவு பாக்குறோம்னா அதை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அமெரிக்கா ரிலீஸ் பண்ணும்போது ரஷ்யாவுடைய நிலையங்களை கரெக்டா குறி வச்சு உக்ரைன் தாக்கிட்டே இருந்தாங்க. அதே வேலையதான் இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா சைனா வெளியிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து என்ன பண்றாங்க, ஈரான் யூஸ் பண்ணி அமெரிக்காவை தாக்குறாங்க. அதுதான் அப்படியே வரலாறு திரும்புது. இத ட்ரம்பே சொல்றாரு. என்ன பண்றாரு, சைனா தான் வந்து வெளியிடுறாங்க, அததான் வந்து ஈரான் பயன்படுத்திக்கிறாங்கன்னு வந்து கதறினாலும் ஒன்னும் பண்ண முடியாது. சைனாட்ட போய் ஒன்னும் பேச முடியாது, ஈரானை வந்து அதை பார்க்காதேன்னு போய் சொல்லி தடுக்கவும் முடியாது. அப்படி பார்க்கும்போது இப்ப என்ன இருக்குன்னா தகவல் கொடுக்கறதுக்கு சைனா பொறுப்பேற்றிருக்காங்க. இது இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கும் வான் தடுப்பு சாதனங்கள் கொடுக்கறதுக்கும் சைனா வந்து ஆல்ரெடியே வந்து கொடுத்துருக்காங்க, இப்போதும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து என்ன ஒரு சந்தேகம்னா, வான் தடுப்பு சாதனங்கள் என்ன ஆச்சு, இருந்திருந்தா எப்படி வந்து ஆயத்துல்லா குமேனி அவர்கள் இறந்திருப்பாரு. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களே, இப்பயும் வந்து மக்கள் எல்லாம் இறந்துட்டு தானே இருக்கிறாங்க, நிறைய இடத்துல வந்து சொல்லி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வான் தடுப்பு சாதனங்களை பொறுத்தளவுக்கு வந்து அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும்
ஈரானுக்கு இருக்கு. அதாவது வான் தடுப்பு சாதனங்கள் மனிதனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது போய் வான் தடுப்பு சாதனங்களை மனிதன் பாதுகாக்கணுங்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கு. ஒட்டுமொத்தமா வான் தடுப்பு சாதனங்கள் எப்படி தடுக்கும்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது 1-2 வந்தாவோ இல்ல கடைசிக்கு ஒரு 10 விமானத்துக்குள்ள வந்தாவோ தடுக்கணுமா, அவ்வளவுதான் தடுக்க முடியும் பொதுவா வான் தடுப்பு சாதனங்கள். அது ஈரான் இருந்தாலும் சரி, அது சைனா கொடுத்தாலும் சரி, இஸ்ரேல் அமெரிக்காட்ட இருந்தாலுமே அப்படிதான். ஆனா இவங்க எப்படி வந்தாங்கன்னா, முதல் தடவை வரும்போதே 200க்கும் மேற்பட்ட விமானத்துல வராங்க. அப்ப என்ன ஆகுனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, தெரிஞ்சு வச்சுட்டுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வரும்போதே அதிகமான எண்ணிக்கையில வராங்க. முதல் அட்டாக் பண்ணாங்க பாருங்க, அது அந்த அன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட தாக்குதலை பண்றாங்க. இப்படி 500க்கும் மேற்பட்ட தாக்குதல் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா, எப்படி நம்ம ஆரம்பத்துல இஸ்ரேலுக்குள்ள அந்த அக்டோபர் 7 போர் நடக்கும்போது பார்த்தோமோ, முதல்ல வர்றதான் தடுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர்றது ஹிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப ஒரு ஏவுகணை இருக்குது, ஒரு வான் தடுப்பு சாதனங்கள் இருக்குன்னா அதுல இருந்து சென்சார் பண்ணி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செட் இருக்கும், ஒரு டஜனோ இல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கு, அவ்வளவுதான் லோட் பண்ணி வைக்க முடியும். அந்த லோட் பண்ணதான் அது என்ன பண்ணும், அட்டாக் பண்ணும். அந்த லோட் பண்ணதை அட்டாக் பண்றதுக்கு மேல அவங்க போட்டாங்கன்னா என்ன ஆகுனா, 10 லோட் பண்ணி வச்சிருந்தா அவங்க 20 போட்டா என்ன ஆகுனா, அந்த 10 மட்டும் தான் இது போய் அடிக்கும். மிச்ச 10 என்ன ஆகும், வர்றது கண்டிப்பா ஹிட் ஆகும். இததான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டெக்னிக்கை தான். அப்படி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, தேடி தேடி வான் தடுப்பு சாதனங்களை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அடிக்கிற வேலையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்றாங்க. பொதுவாவே ஈரான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பகல் நேரத்துல வான் தடுப்பு சாதனங்களை பயன்படுத்துறத குறைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா, கண்டிப்பா ஈரானுக்குள்ள சேதம் தான் ஆகும். அதுதான் இந்த பொதுமக்களுடைய இழப்பெல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா 50% ஒரு வான்பரப்பை பகல் நேரத்துல இஸ்ரேலால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஈரானுடைய வான்பரப்பை அப்படின்னு என்ன, ஒரு 50% இருக்கிறதுல ஒரு பாதி, அதாவது 2 in 1, 2ல 1 அப்படிங்கிற அளவுக்கு போனா 2 தாக்குதல் செய்யறாங்கன்னா அதுல 1 சக்சஸ் பண்ணிட முடியும் இஸ்ரேலால. அந்த ஒரு நிலைமை பகல் நேரத்துல இருக்கு. ஆனா இரவு நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, வான் தடுப்புகளை ஆக்டிவேட் பண்றாங்க. ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நைட் நேரத்துல 20%க்கும் கம்மியா தான் என்ன பண்ண முடியுதுன்னா, ஈரானுடைய வான்பரப்பை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதுல இன்னொரு காரணம் இருக்கு. பகல் நேரத்துல வான் தடுப்புகள் எங்க இருக்குதுங்கிறத ஈஸியா என்ன பண்ணுவாங்க, கேமரா வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால வான் தடுப்புகளை முதல்ல அழிச்சிட்டு தான் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை அட்டாக் பண்றாங்க. அதனால பார்த்தா வான் தடுப்புகள் இரவு நேரத்துல ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது அடியில பங்கருக்குள்ள போயிடும். எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே போயிட்டு மேல வர மாதிரிதான் இருக்கும். அப்ப கீழே போயிட்டு மேல வரும்போது நைட் நேரத்துல மேல வந்தா மேல வரக்கூடிய விமானங்கள், உளவு விமானங்கள், போர் விமானங்கள் மூலமாக அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியறது இல்ல இருட்டு நேரத்துல. அதனால அது பொதுவா தாக்குதல் பண்ணுது. பொதுவா தாக்குதல் பண்ணும்போது இது என்ன பண்ணிருது, பதிலுக்கு அடிச்சிருது. இப்ப அதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை. பகல் நேரத்துல ஆக்டிவ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய வான் தடுப்புகளும் சேர்ந்துதான் அடி வாங்குது. பொதுவாவே இஸ்ரேல்லயுமே எத்தனையோ வான் தடுப்புகள் இருக்கு. தாட் சிஸ்டம் முதல் கொண்டு அடி வாங்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா வான் தடுப்புகள் முழுசாலாம் தடுக்கிறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தடுக்குது. அப்படி பார்க்கும்போது சைனாவோடத வாங்கி வச்சிருக்காங்க, இவங்களுக்கும் கம்மியா தான் தடுக்குது. இரவு நேரத்துலதான் அதெல்லாம் என்ன ஆகுது, ஆக்டிவ் ஆகுது. அதனால பகல் நேரத்துல நிறைய பொதுமக்கள் ஈரானுக்குள்ள இழந்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் இழந்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். கடைசி வரை நின்று யாரு சண்டை போடுறாங்க அப்படிங்கறதுதான் இதுல ரொம்ப முக்கியம். அதனால சைனாவுடைய தகவலை கொண்டு ஈரான் நின்று சண்டை போடுறாங்க. சைனா நேரடியாக சண்டைக்கு வரமாட்டாங்க. இப்போதைக்கு அதுக்கான எந்த ஒரு சமிக்கையும் இல்லை. ஆனா எல்லா விதமான மறைமுகமான உதவியும் கொடுக்கறதே சைனா தான். ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில டெக்னாலஜியை கத்து கொடுத்துருக்காங்க. நேத்து ஒரு ட்ரோன் பாத்தீங்கன்னா ஷாஹித் ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஒரு ட்ரோனை என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கர்கள் புடிச்சிருக்காங்க. அதாவது சுட்டிருக்காங்க, அது கீழே விழுந்து அப்படியே புடிச்சிட்டாங்க. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அமெரிக்காவோட இதுல ரஷ்யாவுடைய டெக்னாலஜி அதுல இருந்திருக்கு, ஜேமர் டெக்னாலஜி. அதனால பார்த்தா அவங்களால அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அப்ப அந்த மாதிரி டெக்னாலஜியோட ட்ரோன்கள் இருந்தா அங்க இருக்கக்கூடிய வான் தடுப்புகளே என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஈரானே ஜேமரை யூஸ் பண்ணும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணுவாங்க, ஈரான் விஷயத்திலயும் ஜேமர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது கண்டுபிடிச்சதன் மூலமாக என்ன தெரிஞ்சுன்னா, ரஷ்யாட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி அங்க போயிருக்குன்னா ரஷ்யாவும் என்ன பண்ணுது, மறைமுகமா ஆயுதத்துல உதவி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. சைனாவும் ரஷ்யாவும் இதை மட்டும் தான் செய்வாங்க, நேரடியாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னும் நிறைய முக்கியமான தகவல்கள் அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கு. நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே காட்டும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரமலானுக்கான ஸ்பெஷல் ஹதியாவாக மெம்பர்ஷிப் இருக்கு. அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும்.